ப்ரீகாஸ்ட் முறையில் 20 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டடம். பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் சிறிய சேதம் கூட ஏற்படாதா? குறைந்த செலவில் விரைவான, துரிதமான, பாதுகாப்பான கட்டடம் எங்கு, எப்படி சாத்தியமானது? கட்டுமான துறைகளில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது. செங்கல், கருங்கல் வைத்து செம்மண் கலவையால் சுண்ணாம்பு போன்றவற்றை பயன்படுத்தி கட்டப்பட்ட காலம் மாறி சிமெண்ட், செங்கல், மணல், கம்பி என்று மாறி போயிருக்கிறது. அடுத்த வளர்ச்சியாக கண்டெய்னர்களிலும் ரெடிமேட் வீடுகளும் வர தொடங்கிவிட்டன. அதுபோல் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு வருட கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறி சில மாதங்களிலேயே கட்டி முடிக்கும் அளவிற்கு கட்டுமான முறைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன. இந்த நிலையில்தான் திருச்சியில் முதன்முறையாக ஒரு பள்ளி கட்டடம் ப்ரீகாஸ்ட் என்று சொல்லப்படும் கட்டுமான முறையை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிறது. திருச்சி ராம்ஜி நகர் கொத்தமங்கலம் பஞ்சுமில் பேருந்து நிறுத்தம் அருகே கட்டப்பட்டிருக்கும் இந்த தனியார் அரசு உதவி பெறும் பள்ளி ப்ரீகாஸ்ட் என்ற முறையை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளி வளாகம் மொத்தம் 10,000 சதுரடியில் கட்டப்பட்டிருக்கிறது. டீம் மேட்ச் என்று அழைக்கப்படக்கூடிய கட்டுமான நிறுவனம் இந்த கட்டுமான முறை குறித்து கூறியுள்ள தகவலில், இப்பள்ளியில் 6 வகுப்புகள் முதல் தளத்திலும் 2 வகுப்பறைகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகள், வராண்டா, 12 அடி அகலம் உள்ள படிக்கட்டுகள், கழிவறைகள், ரெடிமேட் செப்டிக் டேங்குகள் என்று 15 முதல் 20 நாட்களில் இந்த பள்ளி முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த கட்டிடத்தில் உள்ள அனைத்து பாகங்களும் தனித்தனி பாகங்களாக தயாரிக்கப்பட்டு கிரேன் உதவியுடன் தூக்கி வைத்து தரமாக பொருத்தப்பட்டிருக்கிறது. இக்கட்டிடத்தில் தண்ணீர் கசிவு இருக்காது, எளிதில் தீப்பிடிக்காது, சப்தமும் வெளியே கேட்காது என்றும், நில அதிர்வுகளில் இருந்து மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும், எத்தனை லட்சம் சதுரடியாக இருந்தாலும் 6 மாதத்தில் கட்டி முடித்து விடலாம். இந்த கட்டிட வடிவமைப்பில் சதுரடி அதிகமாகும் போது கட்டுமான செலவு குறையும் என்றும், கட்டுமான சதுரடி குறைந்தால் செலவு அதிகமாகும் என்றும் கூறியுள்ளனர். முக்கியமாக அந்த கட்டிடத்தின் ஆயுட்காலம் 80 வருடங்கள் வரை நீடிக்கும் என்றும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.